ஏப்ரல் 10, 2015 அன்று இரவு சீன அதிபர் ஷி ஜின்பிங் பாகிஸ்தான் பஞ்சாப் முதல்வர் ஷெபாஸ் ஷெரீஃபை நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக சந்தித்தார். அன்றுதான் ஷி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சிபிஇசி திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானில் $46 பில்லியன் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போவதாக அவர் கூறினார். அதே நாளில் நாடாளுமன்றத்தில் ஷி ஒரு உரையாடலை நிகழ்த்தினார். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நட்பு இமயமலைகளை விட உயரமானது, கடலை விட ஆழமானது, தேனை விட இனிமையானது, இரும்பை விட உறுதியானது, சூரியனை விட சூடானது என்று கூறி எல்லா காலத்திலும் நிலைக்கும் நட்பு என்பதை வலியுறுத்தினார். அப்போது பாகிஸ்தான் பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃபின் ஒப்பந்தத்திற்கு பிறகு சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் நடைமுறைக்கு வந்தது. இந்த திட்டத்தில் சீனா இதுவரை அதிகாரப்பூர்வமாக சுமார் $60 பில்லியன் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது. சமீபத்தில் சீனா அதிகாரப்பூர்வமாக சிபெக் திட்டத்தில் இனிமேல் பணம் முதலீடு செய்யப்போவதில்லை என்று அறிவித்தது. இந்த திட்டத்தை பாதியிலேயே கைவிட்டது. இப்போது இரும்பு துருப்பிடித்துவிட்டதா, தேன் கெட்டுவிட்டதா, இமயமலை பள்ளத்தாக்குகளில் நட்பு சரிந்துவிட்டதா, சூரியனின் வெப்பத்தால் எரிந்துவிட்டதா? 2015 முதல் 2025 வரை இந்த 10 வருடங்களில் இந்த இரு நாடுகளின் உறவையும் நட்பையும் கெடுக்க பல காரணங்கள் உள்ளன. இதில் அமெரிக்காவின் காரணி, ஆபரேஷன் சிந்தூர், இந்திய ராஜதந்திரம் போன்ற பல காரணங்கள் அடங்கும். சிபெக் திட்டத்தை அமைதியாக கிடப்பில் போட்டு அந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய வெளிநாட்டு உளவு நிறுவனமான மற்றும் அஜித் தோவல் ஆகியோரால் தான் இது சாத்தியமானது. சீனா ஏன் சிபெக் திட்டத்தை பாதியிலேயே கைவிட்டது என்பதை இப்போது விளக்குகிறேன். புதிதாக பூகோள அரசியல் குறித்து செய்திகளை வெளியிட்டு வரும் சில ஊடகங்கள் இந்தியா சீனாவுக்கு நெருக்கமாகிவிட்டதாகவும் இருவரும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டப் போவதாகவும் கூறுகின்றன. ஆனால் இதில் எந்த உண்மையும் இல்லை. இந்தியா ஒருபோதும் சீனாவை நம்பாது. அந்த ஹிந்திசீனி பாய் 2.4 மீண்டும் நடக்காது. சீனா சிபெக் திட்டத்தை கைவிட்டதால் இந்தியாவுக்கு நெருக்கமாகிவிட்டதாக அர்த்தம் இல்லை. நேற்றைய முன்தினம் அமெரிக்கா இந்தியா என் சிறப்பு நண்பன் என்று கூறியது. மோடியும் டொனால்ட் ட்ரம்புக்கு நேர்மறையாகவே பதிலளித்தார். எந்த நேரத்திலும் அமெரிக்கா இந்தியா இடையே இருதரப்பு கூட்டம் நடைபெறலாம். டொனால்ட் ட்ரம்ப் பலவீனமடையவில்லை. சமீபத்தில் நடந்த ஏசியோ கூட்டத்திற்கு ஷெபாஸ் ஷெரீப் சீனாவிடம் பணம் வாங்குவதற்காகவே சென்றார். சிபெக் திட்டத்தின் ஒரு பகுதியான கராச்சிரோரி ரயில்வே திட்டத்திற்கு ஷெபாஸ் ஷெரீப்புக்கு பணம் தேவைப்பட்டது. சீனா உறுதியாக பணம் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டது. ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு சென்று பிச்சை எடுக்குமாறு கூறியது. சிபெக் என்பது சீனாவின் திட்டம் மட்டும் அல்ல, அது உங்கள் திட்டமும் கூட. நாங்கள் ஏற்கனவே இதில் $60 பில்லியன் முதலீடு செய்துள்ளோம். நீங்கள் நாடுகளுக்கு சென்று பணம் திரட்டுங்கள், எங்களிடமே அனைத்து பணத்தையும் வாங்க வேண்டாம் என்று ஷி கூறுகிறார். பாகிஸ்தான் ஏற்கனவே சீன மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு $1.5 பில்லியன் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த பணத்தை உடனடியாக திருப்பிச் செலுத்துமாறு ஷி ஜின்பிங் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு நிபந்தனை விதித்தார். மறைமுகமாக உங்கள் அசிம் முனிர் டொனால்ட் ட்ரம்புடன் மதிய உணவு உண்டார் அல்லவா? நீங்கள் இருவரும் கிரிப்டோ வர்த்தகம் செய்கிறீர்கள் அல்லவா? சென்று டொனால்ட் ட்ரம்பிடம் பணத்தை கேளுங்கள் என்று சீனா ராஜதந்திர ரீதியாக ஒரு சமிக்ஞையை கொடுத்தது. இதுவரை சிபெக் திட்டம் 60% மட்டுமே நிறைவடைந்துள்ளது. திட்டம் முன்னோக்கி செல்லவில்லை. இந்த திட்டத்தின் மூலம் சீனா $60 பில்லியன் நஷ்டமடைந்தது. மேலும் பணம் முதலீடு செய்ய அது தயாராக இல்லை. அதிகாரப்பூர்வமாக சிபெக் திட்டத்திற்கு போட்டுவிட்டு வரும் நிலைமை. முதலில் சிபெக் திட்டம் என்றால் என்ன என்று கூறுகிறேன். சீன பொருட்கள் மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி, ஓமன், கத்தார், குவைத் போன்ற வளைகுடா நாடுகளில் அதிகம் விற்பனையாகின்றன. நான் தனிப்பட்ட முறையில் ஓமன், குவைத்தில் உள்ள ஷாப்பிங் மால்களை பார்த்திருக்கிறேன். அவற்றில் பெரும்பாலானவை சீன பொருட்களே. சீனாவுக்கு அரபு சந்தை மிக அவசியம். அரபு நாடுகளில் வேலை செய்ய இந்தியா மனித வளத்தை அனுப்பினால் சீனா அந்த மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்புகிறது. இப்போது இந்தியாவும் மத்திய கிழக்கில் பொருட்களை விற்கிறது, ஆனால் சீனாவை விட குறைவாக. சீனாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் மலாக்கா ஜலசந்தி, இந்திய பெருங்கடல், அரேபிய கடல் வழியாக சுற்றிச் செல்ல வேண்டும். இந்த கடல் மார்க்கமாக சென்றால் 12,000 கிலோமீட்டர் ஆகும். அதிக நேரம் பிடிக்கும். சீனாவின் திட்டம் என்னவென்றால் ஷின்ஜியாங்கிலிருந்து பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், கைபர் பலுசிஸ்தான் வழியாக ஒரு சாலையை அமைத்து தங்கள் பொருட்களை மத்திய கிழக்கில் விற்க வேண்டும் என்பதுதான். இந்த சாலை, பாலம், ரயில் திட்டத்தைத்தான் சிபெக் என்று அழைக்கிறார்கள்.
இந்த சாலை வழியாக சீனா வெறும் 3000 கிலோமீட்டரில் மத்திய கிழக்கு நாடுகளை சென்றடையும். ஷின்ஜியாங்கிலிருந்து லாரிகள் வழியாக பொருட்கள் குவாடர் துறைமுகத்திற்கு சென்றடைந்து அங்கிருந்து கப்பல்கள் மூலம் அரபு நாடுகளுக்கு செல்லும். 12,000 கிலோமீட்டர் தூரத்தை 3,000 கிலோமீட்டராக குறைப்பதன் மூலம் வேகமாக வர்த்தகம் செய்ய சீனா நினைத்தது. வியாபாரத்தில் நேரமே பணம், போக்குவரத்து செலவும் பெரிய அளவில் மிச்சமாகும். கப்பல் வழியாக பயணம் செய்வது அதிக செலவு கொண்டது. இப்போது சீனா ஈரானிலிருந்து வாங்கும் எண்ணெய் முழுவதும் மலாக்கா ஜலசந்தி கடல் மார்க்கமாகத்தான் வாங்குகிறது. நாளை இந்திய கடற்படை மலாக்கா ஜலசந்தியை தடுத்தால் சீனா முடங்கிவிடும். அதனால்தான் சிபெக் சாலை சீனாவுக்கு மாற்று வழியாகவும் எரிசக்தி பாதுகாப்பு வழித்தடமாகவும் செயல்படும். சீனாவில் தெற்கு பகுதிகள் அதிகமாக வளர்ச்சியடைந்துள்ளன. சிபெக் திட்டம் மூலம் சீனா தன் வடக்கு பகுதிகளான ஷின்ஜியாங், திபெத்தையும் மேம்படுத்த நினைத்தது. மத்திய கிழக்கு ஒரு கவர்ச்சியான சந்தை. அரபு ஷேக்குகள் எண்ணெய் மட்டும்தான் விற்கிறார்கள், மற்ற அனைத்து பொருட்களையும் அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள். சீனா மத்திய கிழக்கில் $200 பில்லியன் மதிப்புள்ள மலிவான பொருட்களை விற்று அதே மத்திய கிழக்கிலிருந்து $200 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெய் எரிவாயுவை வாங்குகிறது. சிபெக் திட்டத்தில் சீனா குழாய்கள் அமைத்து குழாய்கள் வழியாகவும் எண்ணெயை இறக்குமதி செய்ய நினைத்தது. இந்த சிபெக் திட்டத்திலேயே மின் உற்பத்தி நிலையங்கள், கட்டிடங்கள் கட்டி அமெரிக்கா, ஐரோப்பா வழியாக முதலீடுகளை கொண்டு வரவும் திட்டமிட்டனர். பாகிஸ்தானை சிங்கப்பூர் போல் மாற்றி மத்திய கிழக்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று ஷி ஜின்பிங் பெரிய கனவுகளை கண்டார். சிபெக் திட்டம் முற்றிலும் தோல்வியடைய முக்கிய காரணம் இந்தியா. இந்த திட்டம் பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக செல்கிறது. அதிகாரப்பூர்வமாக பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. சிபெக் திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் இந்தியா சீனாவை கேள்வி கேட்டது. யாருடைய அனுமதியுடன் பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சாலைகள் அமைக்கிறீர்கள்? இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்தியா கிளர்ச்சி செய்தது. ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவை இந்த விவகாரத்தில் இறக்கி அமெரிக்கா மூலமாகவும் சிபெக் திட்டத்தை தடுத்தது. சிபெக் திட்டத்திற்கு மேற்கத்திய வங்கிகளிடமிருந்து நிதி வராமல் பார்த்துக் கொண்டனர். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பாகிஸ்தான் மீது அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தானை எபிடிஎஃப் கிரே பட்டியலில் சேர்த்தனர். IMF பணம் கொடுக்காமல் செய்தனர். சீனா சட்டவிரோதமாக சிபெக் திட்டத்தை கட்டுகிறது என்று UN போன்ற தளங்களிலும் இந்த விவகாரத்தை எழுப்பினோம். 2015 இல் ஷி பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக வர இன்னொரு காரணம் மோடி அமெரிக்காவுக்கு நெருக்கமானதுதான். ஒபாமாவுடன் கைகோர்த்தார். அமெரிக்கா இந்தியாவை சீனாவுக்கு மாற்றாக பார்த்தது. இந்தியாவில் அமெரிக்க முதலீடுகள் அதிகரித்தன. அமேசான், கூகுள் போன்ற மென்பொருள் நிறுவனங்கள் இந்தியாவில் உலகளாவிய மேம்பாட்டு மையங்களை திறந்தன. ஹைதராபாத், பெங்களூரு, சென்னையில் அமெரிக்க நிறுவனங்கள் வந்தன. எனவே வியூக ரீதியாக அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கவே சீனா பாகிஸ்தானுடன் நெருக்கமாகியது. 2011 இல் அபோதாபாத்தில் ஒசாமா பின் லேடன் பிடிபட்ட பிறகு அமெரிக்கா பாகிஸ்தானை நம்புவதை விட்டுவிட்டது. 2011க்கு முன்பு பாகிஸ்தான், அமெரிக்கா இடையேயும் இமயமலைகளை விட உயரமான, கடலை விட ஆழமான உறவு இருந்தது. 2015 இல் சிபெக் திட்டத்தை தொடங்கினர். அஜித் தோவல் அவர்கள் ராவை களத்தில் இறக்கினார். ஆனால் இவை அனைத்தையும் ரா தான் செய்ததா என்று ஆதாரங்கள் இல்லை. ரா மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், பலுசிஸ்தான் போராளிகளுக்கு உளவு தகவல் கொடுத்து சிபெக் திட்டத்தில் பணிபுரியும் சீன தொழிலாளர்களை கடத்திவிட்டதாம். ரா ஆப்கானிஸ்தான் தாலிபானுடன் கைகோர்த்து சிபெக் திட்டங்கள் நடக்கும் இடங்களில் தடைகள் ஏற்படுத்தியதாம். பலுசிஸ்தான் போராளிகள் நேரடியாகவே குவாடர் துறைமுகத்திலிருந்து சீனா வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கைகள் விடுத்தனர். தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் 2018 இல் சீன தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் வந்தன. இதில் சீன தொழிலாளர்கள் அதிகம் இறக்கவில்லை, ஆனால் மனதளவில் சீன தொழிலாளர்களிடையே பயத்தை ஏற்படுத்தினர். நீங்கள் பாகிஸ்தானில் வேலை செய்ய வந்தால் உங்களை கொன்றுவிடுவார்கள் என்ற மனதத்துவ விளையாட்டை விளையாடினர். இதனால் சிபெக் திட்டத்தில் வேலை செய்ய சீன தொழிலாளர்கள், பொறியாளர்கள் வருவது குறைந்தது. பாகிஸ்தான் சீனாவிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் உள்ளது. காலப்போக்கில் சீனாவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது, நாம் பாகிஸ்தானில் நேரத்தை வீணடிக்கிறோம் என்பது. கடந்த 2 வருடங்களாக சீனா சிபெக் திட்டத்தில் அதிக முதலீடுகளை செய்யவில்லை. ஆபரேஷன் சிந்துருக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு பீல்ட் மார்ஷல் அசிம் முனிர் டொனால்ட் டிரம்பின் மகன்களுடன் இணைந்து பாகிஸ்தானில் கிரிப்டோ வர்த்தகத்தை தொடங்கினார். டிரம்பின் கிரிப்டோ டாலரை பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ நாணயமாக அங்கீகரித்தது. இங்கிருந்து பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு நெருக்கமாகியது.
ஆபரேஷன் சிந்தூரில் மோசமாக தோற்றுக் கொண்டிருந்த பாகிஸ்தானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாக நின்றார். பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடனை அறிவித்தார். அசிம் முனிரை 2 முறை மதிய உணவுக்கு அழைத்துக் கொண்டார். ஒரு பயங்கரவாத நாட்டிற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு கொடுத்தார். இந்தியாவுக்கு துரோகம் செய்தார். இந்தியாவை ஓரங்கட்டினார். போர் நிறுத்தத்தை தானே செய்ததாக பெருமை அடித்துக் கொள்ள முயன்றார். இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. இந்தியாவின் 7 ஜெட்கள் இழந்தன. இந்தியாவுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இந்தியா $150 மில்லியன் இழந்தது என்று டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை குறிவைத்து பேசினார். இதனால் இந்தியா டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட சீனாவுடன் கைகோர்த்து ஏசியோ கூட்டத்திற்கு சென்றது. ரஷ்யாவிடம் இருந்து மேலும் எண்ணெயை வாங்கியது. எனவே இந்தியாவும் ராஜதந்திர ரீதியாக தன் நகர்வுகளை ஆடியது. அசிம் முனிர் ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கு சென்று பலுசிஸ்தானை அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டார். வாருங்கள், நீங்கள் பலுசிஸ்தானில் எண்ணெய் எரிவாயுவை வெட்டி எடுங்கள் என்றார். இங்கேதான் ஷி ஜின்பிங்கின் இதயம் உடைந்து போனது. சீனா வருத்தப்பட்டது. அரே, உங்கள் நாட்டில் 2015 முதல் முதலீடு செய்தோம். பலுசிஸ்தானில் உள்ள குவாடர் துறைமுகத்தை ஆழ்கடல் துறைமுகமாக மாற்றினோம். உங்கள் நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்தோம். 60 முதல் 70% சிபெக் திட்டத்தை கட்டினோம். சேர்ந்து வேலை செய்தோம் அல்லவா? எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பலுசிஸ்தானை எப்படி அமெரிக்காவிடம் ஒப்படைத்தீர்கள் என்று சீனா பாகிஸ்தானை கடுமையாக கேள்வி கேட்டது. டொனால்ட் ட்ரம்ப் பலுசிஸ்தானில் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கண்டுபிடித்திருக்கிறோம் என்றார். பலுசிஸ்தானில் அரிய கனிமங்களை வெட்டி எடுப்பதாக ட்ரம்ப் பேசினார். இஸ்ரேல் ஈரான் போரில் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தங்கள் ராணுவ தளங்களை கொடுத்தது. ஈரான் யார்? ஈரான் சீனாவின் நட்பு நாடு. உக்ரைன் ரஷ்யா போரில் கூட பாகிஸ்தான் பீரங்கி குண்டுகளை உக்ரைனுக்கு விற்றது. இங்கு ரஷ்யா யார்? சீனாவின் நட்பு நாடு. எனவே பாகிஸ்தான் நேரடியாகவே சீனாவின் நட்பு நாடுகளின் மீது தாக்குதல் தொடுத்தது. சீனாவுக்கே முதுகில் குத்தியது. அசிம் முனிர் டொனால்ட் ட்ரம்பின் மடியில் அமர்ந்தார். ஷெபாஸ் ஷெரீப் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கிறார். நவாஸ் ஷெரீப் லண்டனில் அமர்ந்திருக்கிறார். சீனா எவ்வளவு பணம் பாகிஸ்தானில் கொட்டினாலும் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் மேம்பாடு செய்யாமல் பணத்தை சாப்பிடுகிறார்கள். ஊழல் நடக்கிறது, வெளிப்படைத்தன்மை இல்லை. சிபெக் திட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. 3000 கிலோமீட்டர் சாலையை 10 வருடங்களாக இவர்களால் கட்ட முடியவில்லை. இவை அனைத்தின் கலவையால் சிபெக் திட்டம் ஆதரவற்ற அனாதை போல் கிடப்பில் போடப்பட்டது. சிபெக் திட்டத்தை முடிக்க இன்னும் $20 பில்லியன் வேண்டும். அதாவது 1,70,000 கோடி ரூபாய் வேண்டும். ஷெபாஸ் ஷெரீப் தலையை அடமானம் வைத்தாலும் இவ்வளவு பணம் கிடைக்காது. இவ்வளவு பணம் கொடுக்க சீனா தயாராக இல்லை. பாகிஸ்தான் இடமும் இவ்வளவு பணம் இல்லை. இவர்கள் இந்தியாவை கேட்க மாட்டார்கள். அமெரிக்கா முன்வராது. சீனா மெயின்லைன் 1 ரயில் திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்பவில்லை. ஜகோபாபாத் குவாடர் சாலை ரயில் திட்டத்திற்கு தேவையான $2 பில்லியன் பாகிஸ்தான் இடமில்லை. பாகிஸ்தானின் ஜிடிபி $370 பில்லியன். பாகிஸ்தானின் கடன்கள் $272 பில்லியன். இந்த $100 பில்லியன் முகத்தை வைத்துக் கொண்டு ஷெபாஸ் ஷெரீப் ஏசியோ கூட்டத்திற்கு சென்று புதின் ஷி கிம் ஜோங் உங்களுக்கு சமமாக நடக்கிறார். கடைசியில் ஷி ஜின்பிங் ஷெபாஸ் ஷெரீப் ஒதுங்கி இரு தம்பி என்று சொன்னது போல் ஆகிவிட்டது.